ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு பொண்ணு உங்களை லவ் பண்ணால் எந்த மாதிரியான அறிகுறிகள் சிக்னல்ஸ் எல்லாம் வெளிப்படும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு பொண்ணு உங்களை லவ் பண்ணாங்கன்னா அவங்க உங்ககிட்ட சொல்லாமலே அவங்களோட சில சிம்டம்ஸ் வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி நம்மளோட சேனலில் நிறைய லவ் சிக்னல்ஸ் போட்டிருக்கேன். கமெண்ட்ஸில் நிறைய பேர் இது எல்லாமே நடந்திருக்கு, ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. வீடியோ தொடர்ந்து பாருங்கள், நிச்சயமாக இந்த சிக்னல்ஸும் ஒர்க் அவுட் ஆகும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ இது மேனிஃபெஸ்டேஷனுக்கான டைம். ப்ரீவியஸ் வீடியோஸில் கமெண்ட் பண்ண கப்பிள்ஸ் யாருன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். சதீஷ் அண்ட் ஜீவா, மலர்விழி அண்ட் ஆல்வின் லியோ, மது அண்ட் மதன், வெங்கட் அண்ட் கிருதி, தேவா அண்ட் சூசன், குணசீலன் அண்ட் வித்யா, லலிதா அண்ட் குபேந்திரன், வாசு அண்ட் கார்த்திகா, வீரபாண்டி அண்ட் நித்யா, கேசவன் அண்ட் பார்கவி, தனலக்ஷ்மி அண்ட் பலவேசம். ஸோ வியூவர்ஸ், இப்போ நம்ம பார்த்த கப்பிள்ஸ் எல்லாருமே ஒன்று சேர்ந்து லைஃப் லாங் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு இந்த யூனிவர்ஸ் கிட்ட இந்த டைமில் நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் இவங்களுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாரோட அந்த ஒரு செகண்ட் மேனிஃபெஸ்டேஷன் நிச்சயமாக இவங்களை லைஃப் லாங் ஒன்று சேர்த்து ஹாப்பியாக வாழ வைக்கும். இதே மாதிரி உங்களோட பேரும் உங்கள் பார்ட்னரோட பேரும் நம்மளோட வீடியோஸில் ஷோ பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோஸில் உங்களோட கமெண்ட்ஸ் ஷோ பண்ணப்படும். இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட், நம்ம ஒரு ஸ்மால் ஸ்டார்ட் அப் மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ப்ரீவியஸ் வீடியோக்களில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் இன்னும் நம்மளோட பிஸ்னஸ் பற்றி தெரிஞ்சுக்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது, மறக்காமல் அதை கிளிக் பண்ணி நம்மளோட பேஜை செக்அப் பண்ணி பாருங்கள். உங்களோட பார்ட்னருக்கு நீங்கள் ஒரு பெஸ்ட் கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம பேஜில் இருக்க ப்ராடக்ட்ஸ் நிச்சயமாக உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அஃபோர்டபுளான ப்ரைஸில் நிறைய லவ்வோட கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை செக் அவுட் பண்ணி மறக்காமல் உங்களோட ஆர்டரை இன்ஸ்டண்ட்டாகவே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸ்டே ஹங்க்ரிக்கு உங்களோட சப்போர்ட் அண்ட் ஆதரவு லவ் கொடுத்தா மாதிரி நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் பேர்ல் ஸ்டுடியோக்கும் உங்களுடைய லவ் ஆதரவு தேவை எனக்கு. ஸோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட ஆர்டரையும் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ சொல்ல போகிற அறிகுறிகள் எல்லாமே உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஃபீல் பண்ணி இருந்தால் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எல்லா கமெண்ட்ஸையுமே நிச்சயமாக படிப்பேன். ஒரு பொண்ணு உங்களை உண்மையாகவே லவ் பண்ணுறாங்கன்னா முதல் அறிகுறி, அவங்க தானாகவே வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. எதுவாக இருந்தாலும் அந்த பொண்ணு உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. என்ன காரணமாக இருந்தாலும் அவங்களாவே உங்ககிட்ட வந்து பேச ஆரம்பிப்பாங்க. அதை நீங்கள் என்னவோன்னு நினைப்பீங்க, ஆனால் அந்த பொண்ணுக்கு உங்களை பிடிச்சிருக்கு, அதனால தான் அவங்க தானாகவே வந்து உங்ககிட்ட பேசுகிறாங்க. அடுத்ததான் அந்த பொண்ணு அவங்களோட பிரச்சனையை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க நினைப்பாங்க. இப்போ அவங்க படிச்சுட்டு இருக்காங்கன்னா அவங்க காலேஜ் எப்படி போயிட்டுருக்குன்னு அவங்களோட எல்லா பிரச்சனைகளையுமே உங்ககிட்ட மறக்காமல் ஷேர் பண்ணிக்குவாங்க. இப்படி சொல்லும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு. மூணாவது அறிகுறி, அவங்க உங்கள் கூட அதிக நேரத்தை செலவழிக்க விரும்புவாங்க. அவங்களோட முக்கால்வாசி நேரத்தை உங்கள் கூட செலவழிக்கிறது, உங்கள் கூட பேசுகிறது, உங்கள் கூட இருக்கிறதுன்னு எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் அவங்க உங்ககிட்ட பேச ஆரம்பிப்பாங்க. உங்கள் கூடவே இருப்பாங்க. நீங்கள் வர சொன்னால் அவங்க வருவாங்க. அவங்களால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு முயற்சி பண்ணுவாங்க நீங்கள் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக. இதை வச்சும் அவங்க உங்கள் மேலே எவ்வளவு லவ் வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். நான்காவது அறிகுறி, அந்த பொண்ணு அவங்களோட நண்பர்கள் பற்றியும் உங்ககிட்ட சொல்லுவாங்க. அவங்களோட டே டு டே லைஃப்பில் அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யார், அவங்கள எதனால் பிடிக்கும், எதனால் பிடிக்காது அப்படிங்கிறத பற்றியும் உங்ககிட்ட பொறுமையாக சொல்லுவாங்க. ஐந்தாவது அறிகுறி, நீங்கள் மற்ற பொண்ணுங்க கிட்ட பேசுகிறத பார்த்தா ரொம்பவே கோவப்படுவாங்க. அவங்களோட நீங்கள் நேரம் செலவழிக்கிறத, அவங்க கூட டைம் பாஸ் பண்ணுறத இதெல்லாம் அவங்க விரும்பவே மாட்டாங்க. இந்த மாதிரி நேரங்களில் அவங்க ஏதாவது ரூடாக நடந்திருப்பாங்க. ஒரு மாதிரி கோவமாக மூஞ்ச தூக்கி வச்சுப்பாங்க. அவங்கக்கிட்ட ஏன் கோவமாக இருக்க அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு உங்களை பிடிக்கும். நீங்கள் மற்ற பொண்ணுங்கக்கிட்ட பேசுகிறது அவங்களுக்கு பிடிக்கல. இதை வச்சும் அவங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்கு, நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம். ஆறாவது, நீங்கள் அவங்க கூட இருக்கும்போது அவங்க பொதுவாகவே ரொம்ப ஹாப்பியாக நடந்துப்பாங்க. சிரித்த முகத்தோடு இருப்பாங்க. அவங்களுக்கு எவ்வளவு பெரிய துன்பங்கள் கஷ்டம் வந்தாலும் அதை வெளிக்காட்டாமல் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க உங்களை லவ் பண்ணுறாங்க. அதனால உங்ககிட்ட எப்போவுமே மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஏழாவது அறிகுறி, இது ரொம்பவே முக்கியமான மற்றும் சிம்பிளான அறிகுறி. அவங்க உங்களை பார்க்கும்போதெல்லாம் உங்ககிட்ட பேசும்போது அடிக்கடி கொஞ்சம் வெட்கப்படுவாங்க. இந்த அறிகுறியை வச்சு நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு. எட்டாவது, அவங்க ஏதாவது ஒரு வழி பண்ணியாச்சும் அவங்க வீட்டு விசேஷத்துக்கு உங்களை வர வச்சுருவாங்க. அவங்க வீட்டுக்கு வர சொல்லுவாங்க. அவங்க வீட்டில் எல்லா விசேஷத்துலேயும் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு அவங்க ஆசைப்படுவாங்க.
இது மாதிரி அவங்க வீட்டு ஃபங்க்ஷனில் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இதை வச்சும் அவங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். 9வது அறிகுறி, அவங்க எப்போவுமே உங்கள் முன்னாடி ஒரு குழந்தைத்தனமாக நடந்துப்பாங்க. மற்றவங்க முன்னாடி தன்னை மெச்சூரிட்டியாக காட்டிக்கிறவங்க உங்கள் முன்னாடி மட்டும் ஒரு குழந்தை மாதிரி நடந்துப்பாங்க. இதை வச்சும் அவங்க உங்களை லவ் பண்ணுறாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். 10வது அறிகுறி, அவங்க உங்களோட கடந்த காலத்தை பற்றியும் உங்களோட குடும்பத்தை பற்றியும் தெரிஞ்சுக்க விரும்புவாங்க. ஏன்னு கேட்டால் நீங்கள் எந்த விஷயத்துக்கெல்லாம் சஃபர் ஆகிருக்கீங்க, அதிலிருந்து உங்களை எப்படி வெளியில் கொண்டு வர்றது அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட கடந்த காலத்துலேயும் உங்கள் குடும்பத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துப்பாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க வாழ வர வீடுன்னு நினைப்பாங்க. ஆனால் அது சில ஆண்களுக்கு தெரியறதே கிடையாது. 11வது அறிகுறி, அவங்க அவங்களோட உணர்ச்சிகளை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிட்டா நீங்கள் அதில் ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் அவங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு உங்ககிட்ட காட்டிக்குவாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, உங்களுக்கு ஒரு சாங் இல்லைனா மூவி பிடிக்கும்னு சொன்னால் அவங்களும் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மூலமாக உங்களை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. 12வது அறிகுறி, அவங்க உங்களுக்கு உதவ எப்போவுமே தயாராக இருப்பாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு பணம் தேவைன்னா அவங்க எப்படியாச்சும் அதை ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அந்த தேவையை பூர்த்தி செய்கிறதுன்னு ஏதாச்சும் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு உதவிகள் உங்களுக்கு பண்ணிட்டு தான் இருப்பாங்க. 13வது அறிகுறி, உங்களோட குறைகள் எப்போவுமே உங்களோட முகத்துக்கு நேராக தான் சொல்லுவாங்க. அதே நேரத்தில் அடுத்தவங்க முன்னாடி உங்களை விட்டு கொடுக்காமலும் பேசுவாங்க. என்னதான் உங்கள் மேலே தப்பு இருந்தாலும் உங்களை உயர்வாக தூக்கி வச்சு தான் பேசுவாங்க. இதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு. 14வது அறிகுறி, அவங்களுக்கு உங்களை பார்க்கும்போது அவங்க தன்னை அறியாமலே ஏதாவது ஒரு ரீசன் வச்சு சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதை வச்சு நீங்கள் கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு. அவங்களோட முகமும் நல்ல ஒரு பிரைட்டாகவே இருக்கும். அடுத்ததாக அவங்க என்ன செஞ்சாலும் அதை உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், நான் இன்றைக்கி தான் முதல் முறையாக சமையல் செஞ்சுருக்கேன், நான் இன்றைக்கி சாரீ கட்டியிருக்கேன், எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க அப்படின்னு எதை பற்றி பேசுகிறதுனே தெரியாமல் இப்படி அவங்களோட ஒவ்வொரு நிகழ்வுகளையுமே உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. 15வது அறிகுறி, நீங்கள் அவங்கள தேட மாட்டீங்கன்னு தெரிஞ்சாலும் நான் அங்கே போகிறேன், போயிட்டு வரேன், 4 மணி நேரம் ஆகும், அவங்களே உங்ககிட்ட தகவல் சொல்லிட்டு போவாங்க. 16வது அறிகுறி, டெய்லி உங்களுக்கு கால் பண்ணி பேசுவாங்க. ஆனால் ஒரு நாள் கூட நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி பேசலை அப்படிங்கிற வருத்தம் அவங்களுக்கு இருக்கும். ஆனால் நீங்களும் அவங்கள தேடுறீங்களா அப்படின்றத உங்களை வச்சு செக் பண்ண ஒரு 2 நாள் அமைதியாக இருப்பாங்க. அப்போவும் நீங்கள் கால் பண்ணலை, அவங்கள பார்க்க வரல அப்படின்னா 3வது நாள் அவங்களாவே வந்து உங்ககிட்ட பேசிடுவாங்க. அடுத்து, நீங்கள் கவலையாவோ இல்லை அதிகமான மன உளைச்சலில் இருந்தாலோ அவங்க உங்கள் பக்கத்துலேயே இருப்பாங்க. உங்களை சுற்றியே காத்துட்டு இருப்பாங்க. நீங்களே அவங்கள போன்னு சொன்னால் கூட அவங்க உங்களை விட்டு இந்த நிலமையில போக மாட்டேன் அப்படின்ட்டு உங்கள் கூடவே உங்கள் கஷ்டம் நஷ்டம் எல்லாத்துலேயுமே பங்கெடுத்துப்பாங்க. உண்மையிலேயே உங்களை உயிருக்குயிராக நேசிக்கிற பொண்ணுக்கிட்ட இருந்து வர ஆறுதல் இதமானது தான். உங்களை நேசிக்கிற ஒரு பெண் கொடுக்குற ஆறுதலை விட சிறப்பாக மற்ற எந்த மனுஷனாலையுமே கொடுக்க முடியாது. இப்படி ஒரு பொண்ணு உங்கள் லைஃப்பில் இருந்தாங்கன்னா அவங்கள மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மனசுக்கு நெருக்கமான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.